ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டுக்கு தான். ஸோ திருச்செங்கோட்டுக்கு எதுக்கு போகிறோம்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் ஏதோ உட்காந்துருக்கோம். ஸோ நாங்கள் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் விட்டு கீழே இறங்கி எங்கள் பெரியப்பா தான் வந்து என்னை பிக்கப் பண்ண வந்துருந்தார். ஸோ நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் வந்தோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விகாஸ் அண்ணா எங்கள் அண்ணா வந்து ஸ்கூலில் வந்து 3rd மார்க்கு. ஸோ அவங்களோட மார்க் என்ன 10th மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 461. ஸோ 500க்கு. ஸோ கேக்கு பேக் பண்ணி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பெரியப்பா தான் எங்களை வந்து பிக்கப் பண்ண வந்திருந்தார். ஸோ ஆம்னியில் தான் வந்திருந்தார். ஸோ வேகமாக ஏறி போய் உக்காந்துட்டோம். அப்புறம் திருப்பி போய் வீட்டில் இறங்கிட்டு அப்புறம் கேக்லாம் வெட்டினோம். ஸோ அப்புறம் எப்படியோ சர்ப்ரைஸ் கொடுத்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியானார். பார்த்த உடனே கேக் வந்து பார்த்த உடனே சொன்னாங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு நம்மளுக்கு குத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கேக்கை வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தார். அப்புறம் ஃபுல்லாக வெட்டிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் கேக் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் கேக்கு. ஸோ கேக்லேயே வந்து ஸ்கூல் 3rd அப்படின்னு சொல்லி போட்டு ப்ரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ சபாஸில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். இது வந்து இங்கே திருச்செங்கோடில் இருக்கிற சபாஸில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அது பெரியம்மா, ஸோ அது பெரியப்பா. ஸோ இப்போ என் 2 பேரும் ஊட்டிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல மார்க்கு. ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இப்படி தான் அண்ணாவை பாராட்டினாங்க. இதெல்லாம் போட்டு பாராட்டினாங்க. ஸோ இது அண்ணாவோட ஸ்கூலு. அப்புறம் ஒரு பக்கம் நம்ம இங்கே கொண்டாடிட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே டிவி போயிட்டுருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல்லாக